டைம் ஆயிட்டே இருக்குப்பா. எல்லாம் ரெடி ஆனானுங்களா இல்லையா? 9 மணி ஆக போகுது. 9 மணிக்கு வீட்லேருந்து கிளம்பணும்னு சொன்னேன். இப்போ 8:50 ஆயிடுச்சு. எல்லாம் கிளம்பிட்டாங்களா? கூப்பிடுங்க. அம்மா வந்துருவாங்கம்மா, கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு லக்ஷ்மி சொல்லிட்டு இருந்தா. சாமி ரூம்ல தான் இருப்பாங்க. ஓ அப்படியா? சரி சரி, நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வரட்டும். ஒரு வார்த்தை ரகுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களான்னு கேளுப்பா. அம்மா நான் முன்னாடியே அண்ணாக்கு ஃபோன் பண்ணிட்டேம்மா. அவங்க 9 மணிக்கு கரெக்டாக கிளம்பிடுவாங்களாம். எல்லாம் ரெடியாக தாம்மா இருக்காங்களாம். அப்படியா? சரிப்பா செந்தில். லக்ஷ்மி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியாம்மா? எதுவும் மறந்துடலையே? எல்லாத்தையும் ஒன்றுக்கு 2 முறை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு ஏதாச்சும் இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் அவ்வளோதான். அத்தை, நானும் செக் பண்ணிட்டேன், வசந்தியும் செக் பண்ணிட்டாங்க அத்தை. எல்லாமே இருக்குது. நீங்கள் சொன்னது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஓ அப்படின்னா சரி சரி, வாங்க கிளம்பலாம். வசந்தி, அனு எங்க? தம்பி, அனு வந்து முன்னாடியே கிளம்பிட்டாப்பா. ஏன்னா பிரியா வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தா. அதனால் அனு வந்து முன்னாடியே கிளம்பிட்டா. அங்கே தான் இருக்கா அனு. அப்படியா நீ? சரி சரி. பரவாயில்லையே லக்ஷ்மி, அனுவும் பிரியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. இப்படியே இருந்தா சந்தோஷம்தான். சரி வாங்க வாங்க கிளம்பலாம். ஏய், உன் தங்கச்சி மாடி வரா? ஆமாம், அவள் வரதில்ல என்ன? அவள் வராமல் எப்படி? இந்த வீட்டில் அவளை மட்டும் தனியாக விட்டுட்டு போக முடியுமா என்ன? அவளும் தான் வருவா. வரதான் வரா. கொஞ்சம் நல்லதா புடவை இந்த மாதிரி கட்டிட்டு வர மாட்டாளா? போறது பொண்ணு பார்க்க போறதுடி. அவளுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுமோ அப்படி தான் இருப்பா. சும்மா அவளெல்லாம் நீங்கள் ஒன்றும் அதிகாரம் பண்ண தேவையில்ல. அவளை இஷ்டத்துக்கு தான் வருவா. என்னவோ பண்ணுங்க, நான் சொன்னா மட்டும் நீங்க கேட்கவா போறீங்க? ஏய், நீ எங்கடி ரெடியாகி நிற்கிற? சித்தி, நானும் தான் உங்கள் கூட வரேன். நான் சித்தியை பார்க்க வேணாமா? ஏய், எவடி உனக்கு சித்தி? கொன்னுடுவேன் பார்த்துக்கோ. இன்னொரு முறை அந்த பிள்ளைய சித்தின்னு கூப்பிட்டினா வாயை மூடிட்டு இரு. ஏய் ராணி, எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பிள்ளைய எப்படி திட்டிட்டு இருப்ப? கொன்னுடுவேன் பார்த்துக்கோ. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பண்ணு. நான் தான் அவளை ரெடியாக சொன்னேன், நான் தான் கூட்டிட்டு போறேன். சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சித்தி தானே, அப்ப அவனுக்கு சித்தி தான் ஆகணும். வாயை மூடிட்டு இருந்துக்கோ. ஏங்க, அது அது நான் சும்மா தான் சொன்னேன். இதில் என்ன இருக்கு? இன்னொரு முறை என் பிள்ளைய இப்படி சொல்லிட்டு இருந்த, உன்னை அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். உன் வேலையை மட்டும் பாரு. ஐ சித்தப்பா, சூப்பராக இருக்கீங்க சித்தப்பா. உங்களுக்கு இந்த வேட்டி சட்டை அழகாக இருக்கு. அழகாக இருக்கீங்க. கயல், நீயுமே இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கடா செல்லக்குட்டி. என் கண்ணே பட்டுருண்டா உனக்கு. எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? தேங்க்ஸ் சித்தப்பா. பாத்தியா இந்த மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு? அவங்க பிள்ளைய ஒரு வார்த்தை சொன்னதுக்கே எப்படி வரைஞ்சு கட்டிட்டு வந்து நிற்கிறான் பாரு. அவன் இருந்தது பார்த்து தொலைக்காமல் இவளை திட்டிட்டேன். எல்லாம் என் தப்பு தான். சரி விடு. வாடி போகலாம். அக்கா பாருக்கா, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்து நிற்கிறாருன்னு. எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா. என் வயிறெல்லாம் எரியுது. நான் என்னை பார்க்க வரணும்க்கா. இவர் இப்படிலாம் ரெடி ஆகிட்டு பாரேன். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு எப்படி ரெடி ஆகிட்டு போகிறாரு. நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத உஷா. இப்போ பொண்ணு பார்க்க தானே போகிறோம். இன்றைக்கி எப்படி பூவை வைக்கிறாங்கன்னு நாமளும் பார்த்துடலாம். இல்லாத குட்டையெல்லாம் அங்கே கிளப்பி விடலை. நீ வாடி, நான் பார்த்துக்கிறேன். என்னக்கா பண்ண போகிற? நம்மளுக்கு அங்கே என்ன பேசவா கிடைக்காது. நீயே இருக்கவே இருக்க ஒரு ட்ரம் கார்டு. உன்னை வச்சே இன்னைக்கு காலி பண்ணுறனா இல்லையான்னு பாரு. வா போகலாம். ஆமா, நீங்க எதுக்காக வரீங்க உஷா? உங்களுக்கு அங்க என்ன வேலை? ஏன் மாமா, நான் வரக்கூடாதா? அதான், உங்களுக்கு அங்க வேலையே இல்லையே, நீங்க எதுக்காக தேவையில்லாம வரீங்கன்னு தான் கேக்குறேன். நீங்க எதுக்கு வந்துகிட்டு வீட்லயே இருந்துக்கோங்க. ஏன்பா சந்தோஷ், என் தங்கச்சி வரதில் என்ன இப்போ? அவள் வரட்டும்ப்பா. அவள் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பாளா? அதெல்லாம் இல்லை, அவளும் வருவா. ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பிள்ளைய அவள் மட்டும் பார்க்கக்கூடாதா என்ன? அவளும் வரட்டும். அவங்க தான் ஏற்கனவே பிரியாவை பார்த்துட்டாங்களே அண்ணி. பரவாயில்ல, இருந்தாலும் என் பிரியாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக கிளம்பியிருக்கீங்க. நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? அவளை பார்க்க வரவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க கிளம்பலாம். அண்ணா கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா சந்தோஷ். இப்போதான் சண்முக அண்ணாலாம் ஃபோன் பண்ணாங்க. அவங்களும் வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புறாங்களாமா. நாமளும் கிளம்பி போனோம்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம், அர்ஜுன் எங்க? ஆமாம், நான் அர்ஜுன் இப்போ தான் கிளம்புனா. அங்கே வண்டிலாம் வேணும்ல நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதனால் போயிருக்கான். போயிட்டு இங்கே வருவான். கையலும் நானும் ஒரு வண்டியில், நீங்கள் நாம 3 பேர் ஒரு வண்டியில் போயிடலான்னா, அண்ணியும் உஷாவும் அவங்ககிட்ட தான் ஸ்கூட்டி இருக்குல்ல, அவங்க அதில் வந்துட்டோம். சரிப்பா, வா கிளம்பலாம், டைம் ஆச்சு. கையல் குட்டி கிளம்பலாமாடா? நான் ரெடி சித்தப்பா. நான் எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சித்தியை பார்க்கணுன்னு. வாங்க சித்தப்பா போகலாம். அவ்வளோதானே. வாங்க வாங்க வாங்க. என்னாச்சு பிரியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அனு, எனக்கு ஏதோ பயமா பதட்டமா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அனு. என்னப்பா, ஏற்கனவே எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன திடீர்னு இவ்வளோ பதட்டப்படுறீங்க? தெரியல அனு. இதுவரை இந்த மாதிரி யாரும் வந்து பொண்ணெல்லாம் பார்த்தது இல்லைல்ல. என்னதான் சந்தோஷ் லவ் பண்ணியிருந்தாலும் அவரே பொண்ணு பார்க்க வராருங்கிறப்ப ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி பயமாக இருக்குப்பா, அதான்.
இன்னைக்கே உங்களை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரியா. எப்பயும் கலகலன்னு சிரிச்சிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி என்னென்னா உம்முன்னு இருக்கீங்க. இதில் saree கட்டி ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி உங்களை பார்க்குறப்ப இது பிரியா தானா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. சந்தோஷனாலாம் பார்த்தா உங்களை எவ்வளோ ரசிப்பார்னு தெரியுமா? அவருக்கு நீங்கள் saree கட்டி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இன்றைக்கி தான் அது நிறைவேற போகுது. அட நீ வேற அனு, எனக்கு வேற அவங்களாம் வந்துட்டாங்களான்னு பதட்டமாக இருக்குது. எல்லாரும் வந்துட்டாங்களா? ஃபோன் எதுவும் பண்ணி கேளு அர்ஜுன் அண்ணா கிட்ட. நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன்ப்பா, 5 மினிட்ஸ் முன்னாடியே கேட்டேன். எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்களா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், சின்ன பொண்ணு அக்கா வந்து கூப்பிடுவாங்க. அனு என் கூடவே இருங்க, என்னை தனியாக மட்டும் விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க அனு, ப்ளீஸ் என் கூடவே இருங்க. சரி பிரியா, நான் கூடவே இருக்கேன். நீங்கள் வேணா பாருங்களேன், அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் நின்று ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் நேரத்தில் ஜாலி ஆகிடுவீங்க. நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே ஜாலி கேரக்டர் தானே, உங்களுக்கு தெரியாதா என்ன? எதுக்கும் பதட்டப்படாதீங்க பிரியா, பார்த்துக்கலாம். ஓகேப்பா. அட கொஞ்சமாச்சும் சிரிங்க பிரியா, உம்முனே இருந்தால் என்ன பண்ணுறது? இருங்கப்பா, நான் கீழே போய் எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சுக்கிறேன். ஐயோ சரி சரி. கோமதி உள்ள எல்லாம் ரெடி தானம்மா? எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடிங்க, அவங்க வந்தால் உட்கார வச்சிடலாம். சரிம்மா. ஏங்க அங்கே பாருங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தானே நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தான் வராங்க, அவங்க தான். வாங்க 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 தம்பி, எல்லாரும் உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? மன்னிச்சுக்கோங்கம்மா, என்னால் உங்களெல்லாம் மேலே உட்கார வைக்க முடியல. இது வாடகை வீடு பார்த்தீங்களா, அதனால தான் இங்கே இடம் பத்தல. ஆனால் சென்னையில் எங்கள் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும்மா. எல்லாரும் கண்டிப்பாக சென்னைக்கு வருவீங்கல்ல, அப்போ வந்து உங்களை நல்லா கவனிக்கிறேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. சந்தோஷ் தம்பி, உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் சேர் போட சொல்கிறேன்ப்பா, உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கிள், இதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் நின்றுட்டே இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் மாப்பிள்ளையே இப்படி நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்கா தம்பி? நான் சேர் போட சொல்கிறேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நம்ம வீட்டில் என்ன இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்? நானும் இந்த வீட்டு பையன் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா பேசுறியேப்பா. அப்பா நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. கீழே உட்கார்றது தான்ப்பா வழக்கம். இதில் என்ன இருக்குது? கீழே உட்காரதுனால ஒன்றும் ஆகுறதில்ல. நீங்கள் அதெல்லாம் விடுங்க. பொண்ணை வர சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம்? பொண்ணை எப்போ காட்டுவீங்க? இதோ இப்போ வர சொல்கிறேம்மா. சின்ன பொண்ணு பிரியாவை கூட்டிகிட்டு வாம்மா. எல்லாருக்கும் வணக்கம். பிரியா அழகா இருக்கியேம்மா. இன்னைக்கு தாம்மா உன்னை முதல் முறையாக சாரியில் பார்க்குறேன். என்றைக்கும் சாரீ கட்ட மாட்டா, பாத்தியா? இன்னைக்கு நீ சாரீ கட்டிட்ட, அவ்வளோ அழகாக இருக்கடா. தேங்க்ஸ்க்கா. என்னம்மா அப்படியே வந்து நிற்கிற? ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களோ? ஏங்க உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் சாப்பாடே ரெடி பண்ணியிருக்கோம், காப்பி தண்ணி கொடுக்க மாட்டோமா என்ன? பின்னாடி என் மருமக கொண்டு வருவாங்கங்க. வந்தா சரிதான். ஏய், உனக்கு வேற வேலை இல்லையாடி? சும்மா எதாவது நோண்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, அமைதியாக இருக்க முடியாதோ? இங்கே பாருங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினேன்னா நீங்கள் வாயை மூடிட்டு உட்காந்துட்டுருங்க. இவ திருந்த மாட்டா. பிரியா, அனு எங்கடா? அக்கா அனுவும் அண்ணியும் தான்க்கா காஃபி போட்டுட்ருக்காங்க, வருவாங்க. ஓ பரவாயில்லையே, சரிம்மா. நீ ஏம்மா நின்றுட்டே இருக்க? வந்து உட்காருவா. இல்லைக்கா பரவாயில்ல, நான் நிற்கிறேன். ஐயா, கல்யாண பேச்சுவார்த்தை கொஞ்ச நேரம் பேசலாமா? சொல்லுங்க தம்பி, நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் எங்க பிள்ளைக்கு நாங்க செய்வோம்ப்பா. ஐயா, பேச்சுவார்த்தைனா அது இல்லை. நாங்கள் அது வரதட்சணைலாம் வாங்குற மாதிரி எங்களுக்குலாம் எண்ணமே இல்லைங்க ஐயா. அவங்க பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன போடணும்னு தோணுதோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டு அனுப்புங்க. இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் நாங்களாம் வாயை திறந்து கேட்கவே மாட்டோம். அதை பற்றி பேசணும்னு நான் வாய் எடுக்கலைங்க ஐயா. கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம், தேதி குறிக்கணும், நிச்சயதார்த்தத்தை பற்றி கொஞ்சம் பேசலான் தாங்க ஐயா. ஆமா தம்பி, நாங்களும் போய் ஜோசியரை பார்த்தோம். அவங்க வந்து தை மாசத்துல கூட நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்கப்பா. மாசி மாசத்துலயும் ரொம்ப நல்ல முகூர்த்தம் இருக்காமா. அதனால ரெண்டுல எதுனாலும் சரின்ற மாதிரி தான்ப்பா இருக்கு. நீங்க எது உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ பேசி சொன்னீங்கன்னா அதே தேதியில வச்சுக்கலாம்ப்பா. ஐயா, எங்க அர்ஜுனுக்கும் அனுக்குமே கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம், மார்ச் 3ஆம் தேதி. அதே நாள்ல கூட நம்ம சந்தோஷ்க்கும் பிரியாக்கும் கூட வைக்கலாம். உங்களுக்கு சம்மதமா? 2 கல்யாணமும் பண்ணா கூட நல்லாதாங்க ஐயா இருக்கும். உங்களுக்கு எப்படி சம்மதம்னா அப்படி பண்ணலாம், இல்லைன்னா தனித்தனியா தான் வேணும்னா தனித்தனியாவே வச்சுக்கலாங்க ஐயா. அட இது கூட நல்லா இருக்கேப்பா, 2 பேருக்கும் ஒன்னா கூட கல்யாணம் முடிவு பண்ணிக்கலாம். என்ன இப்போ ஒரே மண்டபத்துல 2ஆ இருக்கும்லப்பா, அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஒரே மண்டபத்துல 2 கல்யாணம் 3 கல்யாணம்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நம்ம வந்து முகூர்த்தத்தை மட்டும் முன்னாடி பின்னாடின்னு மாத்தி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா 2 பேரும் 2 முகூர்த்தத்தையுமே அட்டன் பண்ணுவாங்கல்லப்பா, அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? இதில் நான் என்ன சொல்கிறது தம்பி, நீங்கள் சொல்கிறது சரிதான். சரி அப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன போயிட்டு முகூர்த்தம் முன்ன பின்ன தானே இருக்க போது, ஒரே டைமில் தானே வைக்கக்கூடாது. ஒரே மேடையில் தான் 2 கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் முன்ன பின்ன முகூர்த்தம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பரவாயில்லையே, இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, இப்படியே வச்சுக்கலாங்க. அக்கா பாருக்கா எப்படி பண்ணுறாங்க, டேட்டே முடிவு பண்ணிட்டாங்கக்கா. நீ என்னக்கா எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்க, ஏதாச்சும் பண்ணுக்கா. அப்புறம் என்னை பற்றி உங்கள் யாருக்கும் தெரியாது, நான் தான் மாப்பிள்ளையோட அண்ணி. இவன் என்னோட தங்கச்சி உஷா, இவளும் என் கூட என் வீட்டில் தான் இருக்கிறா. பொண்ணுக்கு என்ன சமைக்க தெரியுமா? எல்லா வீட்டு வேலையும் செய்வாளா?
ஓ அப்படியா, நீ தான் மூத்த மருமகளா? சரி சரிம்மா, இது உன் தங்கச்சியா? சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. என் மக ஓரளவு சமைப்பா, சமைக்கவே தெரியாதுன்னெலாம் இல்லை, ஓரளவு எல்லாமே சமைப்பா. என்னங்க ஓரளவு தான் சமைப்பான்னு சொல்கிறீங்க? நான்லாம் எப்படி சமைப்பேன்னு தெரியுமா? இந்த மாதிரி என்ன மாதிரி சமைக்க இந்த ஊர்லேயே ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்கள் மகளும் அது மாதிரி சமைச்சாதானே நல்லா இருக்கும். நீ எதுவுமே சமைக்க தெரியாமல் வந்துட்டு அப்போ அங்கே வந்து நானே அவளுக்கும் சமைச்சு போட முடியுமா என்ன? ஏம்மா ராணி, இப்போ உன்னை பற்றி இங்கே யாரும்மா கேட்டா? நல்ல காரியத்தை பேசிகிட்டு இருக்கப்ப நீ நல்லா சமைப்பா, உனக்கு சமைக்க தெரியாதானே என்ன? அந்த பிள்ளைக்கு தான் சமைக்க தெரியும்னு சொல்கிறாள்ல, சமைக்க தெரியலனா என்ன? இப்போ வீட்டுக்கு வந்து கற்றுக்க போகிறா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னக்கா நீங்கள் சமைக்க தெரியாமல் இருந்தால் நல்லாவாக்கா இருக்கும்? அவளுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்லலையே, ஓரளவு சமைப்பாளாமே. உனக்கு இப்போ என்னம்மா பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்க 2 பேர், அவனுக்கு தானே சமைச்சு கொடுக்க போகிறா. எப்படி இருந்தாலும் சந்தோஷ் சாப்பிட்டுப்பான். ஏன்ப்பா சந்தோஷ், நீ சாப்பிட மாட்டே பிரியா சமைச்சா? அட அண்ணி, பிரியா எவ்வளோ சூப்பராக சமைப்பா தெரியுமா? அவன் நிறைய சமைச்சு கொடுத்துருக்கா, நான் சாப்பிட்ருக்கேன் அண்ணி. அப்படியே அவளுக்கு சமைக்க தெரியலன்னா நான் அவளுக்கு சமைச்சு கொடுக்குறேன், அவ்வளோதான் அண்ணி. இதில் என்ன இருக்கு? அப்படி சொல்லுப்பா சந்தோஷ், இப்படி தான் இருக்கணும் புருஷன் பொண்டாட்டினா. ஆறுமா ராணி, உன் கொழுந்தனுக்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஏம்மா கவலைப்படுற? விடு. சரிப்பா, எல்லாம் பேசி முடிச்சாச்சு, பொண்ணுக்கு பூவும் வச்சு உறுதியும் பண்ணியாச்சு. சரி, நம்ம எல்லாரும் கிளம்புவோமா? அட இருங்கம்மா, யாரும் இப்போ கிளம்பக்கூடாது, எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம். என்னம்மா நீங்கள் காலையில் டிஃபன்லாம் போய் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, இன்னொரு நாள் வந்து நாங்கள் சாப்பிட்றோம். அட இல்லப்பா, எல்லாருக்குமே ஏற்பாடு பண்ணியாச்சு, ரெடியா இருக்கு சாப்பாடு. வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.